இப்போது கூட்டணி இயல்பாக ஒன்று அமைந்திருக்கிறது. எடப்பாடி தலைமையில பாஜக சங்பரிவார அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னும் ஒரு 10 மாதங்களுக்குள் நம்மை தேடி வரலாம். பாஜக கொடி ஒரு கொடி கூட அருந்ததியர் மக்கள் வாழுகிற பகுதிகளில் பறக்கக்கூடாது. ஒரு நபர் கூட பாஜகவுக்கு வாக்கு கேட்டு அங்கே வரக்கூடாது என்பதை மக்கள் மத்தியில் போய் செல்ல வேண்டும். தீண்டாமை அடியோடு ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆர்டிகல் 70 தனி சுடுகாடு இருக்கிறதா? இன்றைக்கு வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. கிராமப்புறங்களில் முடிவெட்டுகிற கடைகளில் அனுமதி கிடையாது. செத்துப்போன பிணங்களில் ஜாதி, இது கவுண்டர் பணம், நாய்க்கர் பணம், செட்டியார் பணம், பிணங்களில் வேறுபாடு. சக்கிலியனுடைய பணம் தனியாக, சாதி இந்துக்களினுடைய பணம் தனியாக, குடியிருக்கிற இடம் தனியாக, வாழ்கிற இடம் தனியாக, குடிக்கிற தண்ணீர் தனியாக. இன்றைக்கு வரைக்கும் இந்த நிலை இப்படியே இருக்கிறது. காரணம் இந்து வருணாசிரம அமைப்பு உருவாக்கியிருக்கிற சாதிய அமைப்பு. எனவே அதை தகர்க்கிற வகையில் தொடர்ந்து நாம் பெரியார் ஆட்சியை புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியிலே தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு நாம் இன்னும் கிராமங்கள் போற கொண்டாடும், இங்கு கொண்டாடும் என்பது அடையாளத்திற்காக அவர்கள் வாழ்கிற பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படங்களை வைத்து அவருடைய பணிகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கிற கடமை நமக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரியான நேரத்தில் தமிழக அரசு தீவிரமாக அம்பேத்கரை பற்றிக் கொண்டு இந்த ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமத்துவ சூரியன் என்கிற பெயரில் உறுதிமொழியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நாமும் புரட்சியான பிறந்த நாள் உறுதிமொழி. சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒதுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து மக்களின் உரிமைகளை பற்றிய உணர்வை ஊட்டி நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதும் இல்லாத சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதரிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும்